இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.15 இருக்கக்கூடிய தேர்ட் சம். ஸோ கிராஃப் த ஃபாலோயிங் லீனியர் ஃபங்க்ஷன் y is equal to 1/2x. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க 1/2xன்னு சொல்லி y is equal to 1/2xன்னு சொல்லி கொடுத்து அதுக்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷனும் கேவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் வெரிஃபை இட் வித் த கிராஃப். ஆல்சோ ஃபைண்ட் y when x is equal to 9. x 9 இருந்தால் y எவ்வளவு, அதேமாதிரி ஃபைண்ட் எக்ஸு when y is equal to 7.5 இருந்தால் எக்ஸ் எவ்வளவு, இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கொஷினில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா y is equal to 1/2x, அதாவது y is equal to kx அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஈஸியாக நம்ம வந்து k is equal to 1/2ன்னு எழுதிடலாம். இந்த மாதிரி y is equal to kx இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே இது வந்து ஒரு டைரக்ட் வேரியேஷன். ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஒய் இன்க்ரீஸ் ஆகணும், எக்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போனால் ஒய்யும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், அதுதான் டைரக்ட் வேரியேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துருக்கபடி y is equal to x/2 இல்லையா? ஸோ xy அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். இப்போ முந்தின சம்மில் மாதிரியே எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் நம்பராக கிடைக்காது. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 போடும்போது y is equal to 1/2ன்னு கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக 3 போடும்போது 3/2ன்னு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோல் நம்பராக இருந்தால் தான் நம்ம கிராஃப் வரைகிறது ஈஸி. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா y is equal to x/2ல் இல்லை ஒய்க்கு பதிலாக 1 2 3 4 5ன்னு போடுங்க. 1 2 3 4 5ன்னு முதலே ஒய்யை எழுதிருங்க. அப்போது எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஒய்க்கு பதிலாக 1 போட்டால் எக்ஸ் எவ்வளவு, 2 × 1 2. அதேமாதிரி ஒய்க்கு பதிலாக 2 போட்டோம்னா எக்ஸ் is equal to 2 2s are 4. 3 போட்டோம்னா 3 2s are 6. அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக 4 போடும்போது 2 4s are 8. அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக 5 போட்டோம் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக 5 போட்டோம்னா எக்ஸ் is equal to 2 5s are 10 வந்துடும். இதுதான் போன சம்மில் என்ன பண்ணுவோம் அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். பட் அங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 5 போட்டோம் இல்லையா, இங்கே வந்து ஒய்க்கு பதிலாக 1 2 3 4 போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ கே கண்டுபிடிச்சாச்சு 1/2. இது வந்து ஒரு டைரக்ட் வேரியேஷன் நம்ம எழுதியாச்சு. கிராஃப்லேயும் பார்த்தோன்னா டைரக்ட் வேரியேஷன் தெரியும், ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட் லைன் வருதான்னு பார்த்தோன்னா பை யூஸிங் கிராஃப் வெரிஃபை பண்ணிடலாம். டேபிள் எழுதியாச்சு. இப்போ இந்த டேபிளை யூஸ் பண்ணி எப்படி கிராஃப் வரைகிறேன்னு பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஸ்கேல் எப்படி எடுத்துருக்கோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் 1 cm = 1 யூனிட் தான், ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 cm = 1 யூனிட் தான். ஏன்னா அப் டு 10 வரதான் பெரிய நம்பரே இதில் டேபிளில் 10 தான் இருக்குது. ஸோ 1 2 1 2 3 1 2 3னே எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து x is equal to 2க்கு 1 2,1 4,2 6,3 8,4 10,5 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2,1 4,2 6,3 8க்கு 4 10க்கு 5. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடும்போதே இது வெரிஃபை ஆகிடுச்சு, இது வந்து டைரக்ட் வேரியேஷன் தான் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த வரைஞ்சாச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் is equal to 9 இருந்தால் ஒய் எவ்வளவு, எக்ஸுக்கு இங்கே இருக்குது 9. ஸோ 9லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா யாருக்குனே போகிற ஸ்ட்ரெயிட் லைனை இந்த இடத்துல கட் பண்ணுது. கட் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டால் ஒய் வேல்யூ கிடச்சிடும். அப்போ ஒய் எவ்வளோ கிடச்சிருக்கு, 4க்கும் 5க்கும் நடுஸில். ஸோ 4.5ன்னு எழுத தெரியணும். அதே மாதிரி வென் y is equal to 7.5 இருந்தால் அப்போ ஒயில் 7.5 எங்கே இருக்குது, இது 7 இது 8, அப்போனுடைய மிடில் தான் 7.5. 7.5லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா நீங்கள் வரைஞ்சிருக்கிற லைனோட ஒரு கோவை வந்து ஒரு பாயிண்டில் கட் பண்ணும். அதனால் பெரிய லைனை இதோடு முடிச்சிடக்கூடாது, லைனை ஃபுல்லாக இங்கே வர வரைஞ்சோன்னா தான் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா x is equal to எவ்வளோ கிடச்சிடுது, 15 தான் வருது. சரியா? ஸோ ரெண்டு சப்டிவிஷனும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் 9 இருந்தால் y is equal to 4.5, y வந்து 7.5 இருந்தால் x is equal to 15 அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பாயிண்ட்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், x is equal to 9 இருந்துச்சுன்னா y வேல்யூ 9/2 இல்லையா, அப்போ 4.5 தான். அதுமாதிரி y is equal to 7.5 இருந்தால் x எவ்வளவு, 7.5 × 2 எவ்வளவு, 7.5 × 2 15 தான் வரும். ஓகே, அப்போ கிராஃப் மூலமாகவும் அதே ஆன்சர், நம்மளுக்கு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது. ஸோ சம் ஓவர். ஓகே, ஸோ எப்படி செஞ்சோன்னு தெரியுது இல்லையா? y is equal to 1/2 × xங்கிறது kx, y is equal to kxங்கிறனால டைரக்ட் வேரியேஷனாக எடுத்து செய்கிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.